எங்களுடைய வார்த்தையும்படி எங்களை உயிர்ப்பீங்கப்பா. கத்தாவே நம்முடைய வார்த்தையும்படி எங்களை பலப்படுத்துங்கப்பா. தேவ பிரசன்ன தேவ மகிமையினால நாங்கள் நிறைந்திருக்க கத்த கிருபை செய்யுங்கப்பா. நம்முடைய வார்த்தை வெளிச்சமாய் வீச கத்தராய் ஆண்டவர் வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து செயலாற்ற உதவி செய்யுங்கப்பா. சிலுவை நிலையில மறைத்து கத்த தமது ஊழியர்களை மறைத்து வெளிப்படுத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் தேவனுடைய ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். நல்லா ஆராதித்தோம், நிறைய நேரம் ஜெபித்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதற்கு இது ஒரு சான்றாய் மாற கர்த்தர் உதவி செய்தார். 7 மாதம் அளவும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த ஆண்டவருடைய கரத்தில் இந்த 8வது மாதத்தை எங்களை நடத்தும் என்று ஜெபத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 8வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு வாசிக்க போகிறோம். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 1098வது பக்கம். இந்த வேத வசனத்தை டிவிலையும் வருது, அதனால அதை பார்த்து வாசிங்க. எடுக்க முடியலன்னா சீக்கிரமா நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதனால என்னோடு இணைந்து வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின் ஆரம்ப பகுதி எருசலேமுக்கும் யூதாவுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே போன மாதத்திலையும் நம்ம இந்த பகுதியை தியானித்தோம். யூதாவே கர்த்தர் சுகமாய், எருசலேமே கர்த்தர் சுகமாய் தங்க பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் இந்த மாதத்திலையும் அப்போ எருசலேமுக்கும் யூதாவுக்கும் தானா அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்களும் நானும் தான் இந்த நாட்கள்ல இருக்கிற யூதாக்கள். இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் தான் கர்த்தர் தங்கியிருக்கிற ஆலயமா எருசலேமா இருக்கிறோம். அதனால நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப நினைப்பேன், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக நாம தியானிக்க போகிற ஒரு சில காரியங்களை அதிகமா எடுத்து இந்த மாதம் முழுவதும் தியானிக்க வேண்டிய கட்டாயத்துல ஒரு சில காரியத்தை மாத்திரம் முதல் பகுதியாக நம்ம தியானிக்க போகிறோம். அதனால எல்லாரும் சேர்ந்து என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேளுங்க. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை செய்யும். அல்லேலூயா. இந்த வசனத்தின் ஆரம்ப பகுதி இந்த நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா எந்த நாள் அப்படின்னு நம்ம தியானிக்கணும். எந்த நாள்ல இது நடக்கும் அப்படின்னு நம்ம கட்டாயம் யோசிக்கணும். அது எந்த நாள் அப்படின்னு சொன்னா இதே சகரியா புத்தகத்தின் 8வது அதிகாரத்தின் 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 8வது அதிகாரத்தின் 13வது வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது அப்படின்னு இந்த சகரியாவே, இந்த தீர்க்கதரிசியே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன காரணம், என்ன வார்த்தையை அவர் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, எந்த நாள்ல இது நடக்கும் அப்படின்னா, சாபமாய் இருந்த நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்த அந்த நாள்ல. ஒருவேளை இதுவரையிலும் உங்களுடைய குடும்பங்கள், இதுவரையிலும் உங்களுடைய வீடுகள்ல சாபமான சில செயல்கள் நடக்குமானா ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் கர்த்தர் இந்த நாள்ல நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டனே, நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று இத்தனை வருஷ காலம் திருவிருந்து எடுக்கிறனே அப்படின்னு நீங்களும் நானும் சொல்வோமானா, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்ன அப்படின்னா, சாபமான சில காரியங்களை இன்னும் நம்ம பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். வேதத்திலேயே வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 24வது அதிகாரம் 5-6 வசனங்கள்ல வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 24வது அதிகாரத்தின் 5-6 வசனங்கள்ல நம்ம வாசிப்போம். தேசம் வாசிங்க. கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கை முடித்தார்கள்.
போதும். இந்த வசனத்துல வாசிக்கிறோம், தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. நாம தான் தேசத்துல குடியிருக்கிற குடியிருங்கள். நம்ம மூலமாக நம்முடைய தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பம் சொல்லுகிறது. எப்படி தீட்டுப்பட்டதா? அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன நியாய பிரமாணத்தை மீறணும், என்ன நியாய பிரமாணம் மீறப்பட்டது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்துல என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கட்டளைகளில் ஒன்று அவருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சியா வாழ்ந்தோமானா தேவ நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படும். அப்படி இல்லாம தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் அதை வீணில வழங்குகிற செயல்களை, அதாவது சாட்சி இல்லாத ஜீவியத்தை நீங்களும் நானும் செய்வோமே ஆனா நாம நியாய பிரமாணத்தை மீறி நடக்கிறோம் என்ற அர்த்தம். இப்படிப்பட்ட சாபத்தை நம்மை விட்டு நீக்குனாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நம்மை நினைவு கூறுவார். அல்லேலூயா. அடுத்தபடியா அதே வசனத்துல சொல்லுது, கட்டளையை மாறுபாடாக்கினாங்க. கட்டளையை மாறுபாடாக்கினது எப்போ அப்படின்னு சொல்லி வாசிச்சோமானா மத்தேயு தீர்க்கதரிசன புத்தகத்துல, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல வாசிக்க முடியும். 22வது அதிகாரம் 36-37 வசனத்துல பிரதான கட்டளை என்னது அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னது பிரதான கட்டளை அப்படின்னா, என்னுடைய முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் என் தேவனிடத்தில் நான் அன்பு கூறணும். இதுதான் பிரதான கட்டளை. இந்த கட்டளையை நாம எப்படி மீறுகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயம் இப்பொழுது எதை வாஞ்சிக்குது அப்படின்னா, நான் வேலை செய்யணும், நான் நல்லா சாப்பிடணும், என் குடும்பத்தை பார்க்கணும், என் குடும்பத்துக்காக நான் செலவினங்களை செய்யணும், என் குடும்பத்துக்காக நான் ஒரு கூட்டத்தை சேர்க்கணும், எனக்கென்று ஒரு சொந்த பந்தத்தை உருவாக்கிக்கணும், எந்த மனுஷனையும் நான் பகைக்க கூடாது, எனக்கென்று ஒரு சொந்த கூட்டம் உருவாகி இருக்கணும் அப்படின்னு மனுஷனுக்காகவும் உலகத்துக்காகவுமே இன்றைய காலகட்டத்தில் எல்லா ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகளும் மனுஷீக காரியங்கள் மேல பிரியப்படுத்தி கொண்டு தன்னுடைய முழு ஆத்மாவோடு பிரியமா இருக்க வேண்டிய கர்த்தரிடத்தில் கொஞ்ச நேரத்தை கொஞ்சம் அன்பை காட்டுகிறோம். இதுதான் கட்டளையை மீறி நடக்கிறது. நாம கட்டளையை மீறி நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே ஆண்டவரிடத்தில் நாம எப்படி அன்பு கூறுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது தான். யோவான் புத்தகத்துல வாசிக்க முடியும், யோவான் நிருபத்துல வாசிக்க முடியும், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறினாதான் பிறப்பிக்கப்பட்டவைகளிடத்தில் அன்பு கூற முடியும்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப பிறப்பித்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேல நம்ம முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டிய பிரதான கட்டளையை கை கொள்ளாம அதை மீறிட்டு என் சொந்த குடும்பம், என் வீடு, அதுக்காக வீட்டை பார்க்க வேண்டாமா, வீட்டுக்கு சாப்பாடு செய்ய வேண்டாமா, வீட்டை கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் செய்யணும். ஆனா முதல் பிரையாரிட்டி கர்த்தருக்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு அன்போடு என்ன செய்யணுமா, முழு இருதயத்தோடு அப்படின்னா நான் முழுமையா ஆண்டவருக்கு அன்பு கூறுகிறேன், அந்த அன்பு கூறுகிறது நிமித்தம் ஆண்டவருக்காக நான் இந்த கிரியைகளை செய்கிறேன் அப்படின்னு செஞ்சாதான் நாம ஆண்டவருக்கு அன்பு கூறுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ கட்டளையை மீறி நடந்தா சாபத்திற்கு உட்பட்டவர்களா நம்ம காணப்படுவோம். அதனால இனிமே அப்படி கட்டளையை மீறாதபடிக்கு கிறிஸ்துவுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுத்து நம்முடைய செயல்களை செய்வோமானா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே வசனத்துல அடுத்த பகுதி சொல்லுது, நித்திய உடன்படிக்கையை மீறினதால் சாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எது நித்திய உடன்படிக்கை? வேதாகமத்துல வாசிக்க முடியும், மோசையின் மூலமாக கொடுத்த உடன்படிக்கை, கற்பலைகள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையில ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று ஒரு கட்டளை இருக்கு. இன்றைக்கு இருக்கிற ஜீவியத்துல, இன்றைக்கு இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன முக்கியமான காரியம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஓய்வு நாளுக்கு முன்னாடி அவங்க பல காரியங்களை கொண்டு வராங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அங்க போகணுமா, இங்கே போகணுமா, அந்த ப்ரோக்ராம் இருக்கா, அந்த ப்ரோக்ராம் இருக்கா, சரி ஒண்ணுமே இல்லை, வாங்க வீட்டுல சும்மா இருக்க வேண்டாம், சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு வராங்க. அப்படி இல்லாம ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள் என்ற கட்டளையை நீங்களும் நானும் பரிசுத்தமா கடைபிடித்தோமானா
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன வேலை இருந்தாலும் என்ன காரியம் இருந்தாலும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நித்திய உடன்படிக்கை அவரை ஆராதிக்க வேண்டும் என்பது. அதுக்கு தான் நான் முதல்ல வருவேன். அதுக்கு பிறகு இருக்கிற காரியங்களை கர்த்தரே பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்துல ஓய்வு நாளை அனுசரித்தோமானா சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்போ சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறதற்காக ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் இந்த நாள்ல நீங்க நான் சொன்ன இந்த 3 காரியத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை நன்மையாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த பகுதியாக யாருக்கு நன்மை எந்த நாள்ல நடக்கும் அப்படின்னு சொன்னா, அதே சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 8வது அதிகாரத்தின் 17வது வசனம் சொல்லுகிறது. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 8வது அதிகாரத்தின் 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல். அல்லேலூயா. வாசோனே புரிஞ்சுதா? வாசோனே புரிஞ்சுதா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் இருதயத்துல கூட தீங்கு நினைக்க கூடாதாம். இன்னைக்கு நீங்களும் நானும் என்னைக்கு கர்த்தரால நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நம்ம இருதயத்துல கூட மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காம இருக்கிற நாள்ல தான் கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார். கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன நான் தீங்கு நினைச்சேன்? நான் எல்லாரையும் ஆசீர்வதிச்சு தானே ஜெபம் பண்றேன். இப்படிதான் நீங்களும் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேனே, எங்க தெருவில் இருக்கிற எல்லார் பேரையும் சொல்லி ஆசீர்வாத ஜெபம் பண்றேனே அப்படின்னு சொன்னோம்னா, இருதயத்துல நினைக்கிற தீங்கு என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை செய்யாம வஞ்சித்து வைக்கிறதே தீங்காம். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். யாக்கோபு சொல்லுவான் அவனுடைய மனைவிகளை பார்த்து, உங்க அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துல வஞ்சித்து வச்சான், அதுல தீங்கு செஞ்சான். வாசிப்போமா? எல்லாரும் புதுசா பாக்குறீங்க, யாரையோ சொல்ற மாதிரி. வாசிங்க, வேதாகமத்துல தான் இருக்கு, நான் எந்த கதை சொல்லல. வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாப்போம். பாத்தீங்களா? யாக்கோபு தெளிவா சொல்றா, தீங்கு செய்ய அவனுக்கு இடம் கொடுக்கல, ஆனா அவன் என்ன நினைச்சான்? வஞ்சித்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை வஞ்சித்தாலும் தீங்குதான், மனுஷனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம வஞ்சித்தாலும் தீங்குதான். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? இருதயத்துல கூட தீங்கு நினைக்காம இருக்கிற நாள்ல தான் கர்த்தர் நம்மை நினைப்பார். ஆனா அந்த தீங்கு நினைக்காத நாள் எப்ப வரும்? உங்க உள்ளத்துக்குள்ள, ஆண்டவரே நான் யாருக்காவது தீங்கு செஞ்சிருப்பனோ, என் இருதயத்துக்குள்ள யாரையாவது நான் வஞ்சித்திருப்பனோ. அதாவது வஞ்சனைனா என்ன தெரியுமா? நியாயமா அவங்க செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஆனா அதையும் அவ்வளோக்கான அவனுக்கு கொடுக்கணும், நம்ம வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வஞ்சனை. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த காரியத்துல இப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை அப்படி இல்லை, நான் தீங்கு நினைக்கல அப்படின்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுடைய இருதயத்துல யாரையாவது தேவையில்லாத நோக்கத்தோடு வஞ்சிக்கிற தீங்கு எண்ணம் இருதயத்துல இருந்தா கர்த்தர் நம்ம நினைக்க முடியாது, நம்மை கர்த்தர் நினைத்து நன்மை செய்ய முடியாது. அதனால நியாயமாய் கொடுக்க வேண்டியவர்களை கர்த்தருக்கு, மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் நியாயமாய் கொடுக்க வேண்டியதை சரியா கொடுத்து தீங்கு நினைக்காம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைவு கூறும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னொரு பகுதியை நம்ம சொல்ல முடியும். யாரு தீங்கு நினைச்சாங்க, யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது, நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேத புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. 1 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்தின் 22வது வசனம் சொல்லுகிறது. 1 நாளாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தின் 22வது வசனம், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். அதுல வாசிக்கிறோம், நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அவங்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கு, ஆணுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாம இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்துட்டீங்களா? எடுக்கலன்னா டைம் போக்காதீங்க, டிவியில கட்டாயம் என்னை விட ஸ்பீடா பாஸ்டர் போட்டுருவாங்க. நல்ல கவனமா அதை கவனிங்க. பாருங்க, அதை வாசிக்கிறோம், என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாதீங்க. யார் அவருடைய தீர்க்கதரிசி? ஐயோ, இதுவே சந்தேகமா இருக்கா? இந்த பலிபீடத்துல நின்று ஆணுடைய பிரசங்கங்களை, ஆணுடைய வார்த்தைகளை சொல்றவங்க தான் ஆணுடைய தீர்க்கதரிசிகள். அதுக்கு அவங்களுக்கு விரோதமா தீங்கு செய்யக்கூடாது. இன்னைக்கு
நான் நல்லா இருக்கணும், அதுக்கு பாஸ்டர் எந்த விதத்துலனாலும் ஏமாத்தலாம், இப்படி நினைக்கிற கூட்டம் பெருகிட்டு. ஏன்னா ஏமாளிகள் நம்மளை மாதிரியான ஆட்கள் தானே, எல்லாத்துக்கும் பேசிட்டு சரி சரின்னு சொல்றவங்க தானே அப்படின்னு நினைக்கிறது. ஆனா நாளாகம புத்தகத்துல வாசிக்கிறோம், யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. அதுலயும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா. ஏன் இந்த பகுதி சொல்லப்பட்டதுன்னு நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. அந்த வசனம் தெளிவா அதுல புரியும், உங்களுக்கு தெளிவா புரியும் ஏன் அதை சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மை நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம இருதயத்துல கூட தீங்கு நினைக்காத நாள்ல தான் கர்த்தர் நம்மை நினைப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாக யாருக்கு எந்த நாள்ல கர்த்தர் நமக்கு நினைத்து நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, அதே சகரியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 8வது அதிகாரத்தின் 16வது வசனம் சொல்லுகிறது. சகரியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம், ஆமென். வாசிக்கிறோமா? அதுல வாசிக்கிறத கவனிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒருவருக்கொருவர் அவனோட பிறனோட உண்மையை பேச கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பகுதி, சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் நியாயம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட நியாயமே இல்லாம சண்டை போட்டாங்கன்னா, அதை சமாதானமா முடிக்க பண்ணுகிற எண்ணம் மட்டும்தான் உங்க எண்ணத்துக்குள்ள இருக்கணும். அதை விட்டுட்டு அவ எப்படி என்ன விரோதமா எழும்பலாம் அப்படின்னு அவங்க ஒரு 10 வார்த்தை சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு 20 வார்த்தை பேசுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக நியாயம் தீர்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீ சும்மா இரு, நான் உனக்காக என்ன பண்ணுவேன். அப்ப அவர் யுத்தம் செய்யற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும். கஷ்டம்தான். ஐயோ, வாய அமைதியா இருக்க வைக்கிறது பெரிய கஷ்டம்தான். ஆனா அந்த கஷ்டத்தின் நாட்கள்ல அமைதியா இருக்க வேண்டியதை கற்று கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நினைக்கணும். ஆனா நம்ம கர்த்தர் நினைவுல இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்ம நினைத்து அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நியாயமான வார்த்தைகளை மாத்திரம் செய்து சமாதானமா நியாயம் தீர்த்தீங்கன்னா கர்த்தர் உங்க நடுவே இருக்கிறார். இது யார் செஞ்சா வேதாகமத்துல அப்படின்னு சொன்னா, தாவீது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன். அந்த தாவீது அவனை கொலை செய்ய தீவிரித்த சவுலுக்கு சமாதானமா நியாயம் செஞ்சான். அந்த அதிகாரத்தை மாத்திரம் நம்ம சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நேரா கடந்து போக போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வசனத்தை கட்டாயம் நீங்க எல்லாருமே வாசிக்கணும், அதை தெரிந்து கொள்ளுங்க. அந்த அதிகாரத்தையே வீட்டுல போய் வாசி பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை மாத்திரம் இப்ப நம்ம வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பாருங்க, இது எதுக்காக சவுல் கிட்ட தாவீது சொன்னார் அப்படின்னு சொன்னா, பெரிய கொலைபாதகன் போல தாவீது, பெரிய கொலை குற்றம் செய்தவன் போல தாவீதை எங்க பார்த்தாலும் வெட்டுவேன்னு ஒரு கூட்டத்தோட சுத்தி திரிஞ்சான் இந்த சவுல். ஆனா அப்படி கூட்டத்தோட சுற்றி திரிஞ்சிட்டு இருந்த அந்த சவுல் தூங்கிக்கிட்டு நல்ல அமைதியா, எந்த இடைஞ்சலும் இல்லாம, யாருடைய பாதுகாப்பும் இல்லாம தன்னந்தனியா ஒரு குகைக்குள்ள இருக்கிறத பார்த்து தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இதுதான் சரியான நேரம், வாங்க அவன் நம்மளை வெட்ட ஓடி வந்தான், இப்ப நம்ம அவனை வெட்டிடலாம். ஒருத்தரும் எதுக்கு வர மாட்டாங்க, யாரும் இல்ல, போய் நம்ம அவனை கொலை பண்ணிடலான்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போய் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு தாவீது கூட இருந்த ஜனமெல்லாம் சொன்னுச்சு. ஆனா தாவீது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமா நான் கை நீட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவனுக்கு ஒரு உணர்வை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் தூங்கிட்டு இருந்த இடத்துல உண்டு சால்வையின் தொங்கலை வெட்டிட்டு வந்துட்டு தூரமா போய் நின்றுதான் இந்த வார்த்தையை சவுல் கிட்ட தாவீது சொல்றாரு. என்ன வார்த்தையை சொல்றாரா, கர்த்தர் எனக்கு முன்பாக நியாயம் தீர்த்து நியாயாதிபதியா இருந்து உங்களுக்கும் எனக்கும் நியாயம் செய்வார், உங்க கையில இருந்து என்ன விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறார். எப்படி இப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, கொலை செய்யறதுக்கு சாதகமான சூழ்நிலை, இவன் பயங்கரமான வீரன், ஆனா கொலை செய்ய மாட்டேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு சவுலுக்கு உணர்வை கொடுக்கறதுக்காக தூரமா நின்று சொன்ன அந்த வார்த்தை சவுளுடைய உள்ளத்தை மாத்திட்டு. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம்.
என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை. இந்த காரியத்தை சவுலுக்கு உணர்த்துறதுக்காக தான் தாவீது அப்படி ஒரு செயலை செய்தாரு. ஒருவேளை குகையில யாரும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை, கொண்டு போட்டு போயிட்டே இருக்கலாம்னா கடைசி வரையிலும் பரலோகத்திலையும் சவுல் மனம் மாறி இருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த செயல் அவர் செஞ்சதுனால, நீ நீதிமான் அல்லவா, என்னை பார்க்கலும் நீதிமானே அப்படின்னு இந்த தாவீதை குறிச்சு பாராட்டுற இடத்துல கர்த்தர் வைத்தார். இதுல இருந்து நான் சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு தீமையே செஞ்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த மனுஷனுக்கே நன்மை செய்தா கர்த்தர் அந்த மனுஷனை உள்ளத்துல கர்த்தர் தொடுவார். அந்த தொட்டது நிமித்தம் உங்க வார்த்தை நீ நல்லவ அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான சாட்சி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த நாள்ல நன்மையை பெற்றுக்கொள்வோம்? நமக்கு தீமையா செஞ்சாலும் அதை சமாதானமா நியாயம் தீர்க்கிற நாள்ல நம்ம இருந்தா கர்த்தர் நம்மை நியாயம் செய்வார், நம்மை நன்மையா நினைவு கூறுவார். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்த்த 3 காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த நாள்ல கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார்? முதலாவது, சாபமா இருந்த நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக ரட்சித்த நாள்ல கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார். அது ஒருவேளை இந்த நாளா இருக்கணும்னு ஜெபித்து கர்த்தருடைய கரத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இருதயத்துல கூட தீங்கு நினைக்காத நாள்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நினைவு கூறுவார். சமாதானமா நியாயம் தீர்த்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நினைவு கூறுவார். அல்லேலூயா. நான் ஏன் தெரியுமா இதை சொல்கிறேன்? எங்கள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் பாயிண்டாக சொன்னீங்கன்னா வேக வேகமாக எழுதுவாங்கன்னு. நானும் எல்லாரும் பைபிள்கிட்டையும் பார்க்குறேன், ஒரு மனுஷன் கூட கையில் பேனா இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவர் இருதயத்தை பெரிய பலகையாக கொடுத்துட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன், இருதயத்துக்குள்ளே இருக்கும்னு நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த பகுதி நம்ம வாசிக்க போகிறோம். அதே வாக்குத்தத்த வசனத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தின் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில், நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் ஒவ்வொரு பகுதியையும் நான் சொல்ல வாஞ்சித்தேன், ஆனால் அதுக்கு டைம் இல்லை. எருசலேம், யூதா இதெல்லாம் நம்ம போன மாதமே கற்றுக்கொண்டோம், அதனால அதை மறுபடியும் சொல்ல வேணாம். ஆனால் இதே வார்த்தை நன்மை செய்யும்படி, அவர் தான் நன்மை செய்ய தானே வாஞ்சிக்கிறார். அப்ப ஏன் திரும்ப நினைக்கணும்? அப்ப இதுக்கு முன்னாடி நினைக்கலையா நம்மள அப்படின்னு சந்தேகம் வருதுல்ல. திரும்ப நினைக்க காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய செயல் தான் ஆண்டவரை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வர பண்ணிட்டு. அதனால இன்னைக்கு கர்த்தர் நம்ம திரும்ப நினைக்கணும்னா தள்ளி வர பண்ணிருக்கிற அந்த செயலை நீக்கி போடுறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது என்ன செயல் அப்படின்னு வாசிச்சா, இதே திரும்ப நினைக்க காரணம் என்னன்னு 14வது வசனம் சொல்லுகிறது. போதும் பாருங்க, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் ஊட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைக்கும் போது கூட, தண்டிக்க வேண்டிய நேரத்துல நினைத்திருந்த போது கூட மனம் மாறாம உங்களை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஏன் நம்ம கோபம் ஊட்டினோம் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது அப்படின்னா, பிதாக்கள் கோபம் ஊட்டினாங்களாம். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே இன்றைய தலைமுறையின கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு தான் இந்த தலைமுறை தான் கிறிஸ்துவ அறிந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தகப்பன், தாய் எல்லாம் ஆண்டவரை அறிந்து வாழ்க்கையில வாழல. அவங்க செய்திருந்த பல காரணங்கள், பல தவறுகள் நமக்கு சாபங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த பிதாக்கள் செய்த தவறினங்களை நீங்க செய்யாம இருந்தா கர்த்தர் உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார், நினைவு கூறுவார். அல்லேலூயா. அது என்ன பிதாக்கள் கோபம் ஊட்டினாங்க அப்படின்னு சகரியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. சகரியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். சகரியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து ஒன்னு ஒன்னா டிவில நம்ம வரும், அதை பார்த்து வாசிப்போம் பாருங்க. ஆகையால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனத்துல, அந்த 4வது வசனத்துல தான் அந்த வார்த்தை இருக்கு, உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள். அந்த வார்த்தை நம்ம அந்த தொடர்ந்து நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. உங்கள் பிதாக்களை போல நீங்கள் இராதேயுங்கள்,
முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டும் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள். இந்த தப்ப ஒருவேளை பிதாக்கள் செய்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற பிதாக்கள், இங்க இருக்கிற எல்லா தாய் தகப்பன்மார்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னன்னா, நீங்க கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்காம அதை அல்ல தட்டி கவனியாம போயிடாதீங்க. உங்க பிதாக்கள் செய்த தவற நீங்க செய்யலனா கர்த்தரை கோபம் உண்டாக்காம உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ பிதாக்கள் கோபமூட்டின செயல் என்னதுன்னா, பொல்லாத செயல் அவங்க செய்தது. என்ன பொல்லாதது? நமக்கெல்லாம் பிதாக்கள், நமக்கெல்லாம் விசுவாசத்தின்படி நமக்கு முற்பிதாக்கள் இஸ்ரவேல் புத்திரர் தான். மோசே ஜனங்கள் எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்த இஸ்ரவேல் ஜனம் தான் நமக்கு முற்பிதா, நமக்கு மாதிரிகளா இருக்கிறவங்க. அந்த ஜனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சில காரியத்தை நாம செய்யாதிருந்தா கர்த்தர் நம்ம மேல கோபப்படாம நம்ம நினைவு கூற அவர் வல்லவராய் இருக்கிறார். அது என்ன செயல் அப்படின்னு சொன்னா, முதலாவது நான் சொன்னேன், பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புங்கள்னு சொன்னதை கேட்காம இருந்தது ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்கினது. நீங்க அதை செய்யாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வழிகள் என்னதுன்னு கற்றுக்கொள்ளுங்க, அதன்படி நடக்க முற்படுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை, உங்க சந்ததியை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். யாரு இந்த வார்த்தையை கேளாம மீறி போனாங்க அப்படின்னு வேதத்துல வாசிச்சோமானா எல்லாருக்கும் நன்றா தெரியும். அதனால நான் இருப்பிடத்தை சொல்லிட்டு போயிடுறேன், நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. என்னாகமத்தின் புத்தகத்தின் 14வது அதிகாரத்தின் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தின் புத்தகத்தின் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு செஞ்ச தப்பு என்ன, நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னது அப்படின்னா, அவங்க என்ன ஆண்டவர் செஞ்சிருந்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சிருந்தாலும் அவங்கள ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து முறுமுறுத்துட்டே இருந்த செயலை நீங்களும் நானும் செய்யாம இருந்தா கர்த்தர் நம்ம மேல கோபப்பட மாட்டார், நம்மை நினைவு கூறுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எதுக்காக அந்த வசனத்துல முறுமுறுத்தாங்கன்னு மோசேக்கு கர்த்தர் சொல்றாருன்னா, அதுக்கு முற்பகுதியில நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, காலேப்புக்கிட்டையும் ஒரு 14 பேரை அனுப்பி நான் கொடுப்பேன்னு ஒரு தேசத்தை, உங்களுக்குன்னு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டார். வாக்கு கொடுத்த அந்த தேசத்தை நான் சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு மோசே ஒரு 10-12 பேரை அனுப்பி வைப்பார். அந்த 12 பேர்ல 10 பேரும் வந்து தேவையில்லாத மனமடி உண்டாக்குகிற, வேதனையை உண்டாக்குகிற, செய்யவே முடியாது அப்படின்னு சொல்ற வார்த்தைகளே தான் சொன்னாங்க. ஆனா 2 மனுஷன் சொன்னாங்க, இல்ல ஆண்டவர் சொல்லிட்டார், கட்டாயம் நடக்கும், வாங்க போவோம். இன்னைக்கு இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இல்லாததுனால தான் முறுமுறுப்பு வருது. இந்த நம்பிக்கை தேவன் பேர்ல உங்களுக்கும் எனக்கும் அசைக்க முடியாததா இருக்கணும். காலேபு கிட்ட இருந்துச்சு, யோசுவா கிட்ட இருந்துச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுதா? எல்லா வருஷத்துலயும் செய்திகள்ல இதை திரும்ப திரும்ப நம்ம கேட்கிறோம். 10 பேர் வந்து சொன்னாங்க, அவங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறாங்க அந்த மனுஷங்க, அவங்களெல்லாம் நம்ம மூழ்கடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அவங்கெல்லாம் பயங்கரமான மனுஷங்களா இருக்கிறாங்கன்னு 10 பேரும் வந்து சொன்ன போது இஸ்ரவேல் ஜனம் மொத்தமும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனா 2 பேர் சொன்னாங்க, இல்ல இல்ல கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை நிச்சயம் நமக்கு தருவார், கர்த்தர் பேர்ல நம்பிக்கை வைத்து நாம போவோம், கர்த்தர் அதை சுதந்திரிக்க செய்வார். இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருந்தா நம்ம கர்த்தரை கோபமூட்டுகிற செயல்களை செய்ய மாட்டோம். கோபமூட்டுகிற செயல்கள் நம்ம செயல்கள்ல வராது. இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் சிந்திச்சு பாருங்களேன், நான் என்னத்துல கோபப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி. சில ஒரு சின்ன நன்மை, ஒரு சின்ன காரியம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக பல நாட்கள் ஆண்டவரை தூஷிக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்யறோம். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சுட்டாருன்னு இதே வாயில சொல்றோம். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்ன அந்த நபர் சபைக்குள்ள வந்தோடனே ஆண்டவரே நீ நல்லவர்னு சொல்லுது. எதைத்தான் நம்பன்னு எங்களுக்கே தெரியல. கர்த்தரும் இதை பார்த்து எதைத்தான் இந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க, எப்படிதான் இந்த
இந்த மனுஷனை நம்ப? போன வாரம் இதே வாய் தான் சொன்னிச்சு எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்துட்டு ஆண்டவரே நீ நல்லவர்னு சொல்லுது. நான் எதப்பா நம்பன்னு? நாங்க சொல்ற மாதிரி தான் ஆண்டவரும் சொல்லிட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கவனிங்க, எந்த விதத்திலையும் ஆண்டவரை கோபம் ஊட்டுகிற செயல்களை நீங்களும் நானும் செய்யவே கூடாது. அதை எப்படி செய்யாம இருக்க முடியும்னா, எனக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை கடந்து வர்றதுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சார் ஆண்டவர். ஒரு பெரிய கடலையே ஒரு வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி நடக்க பண்ணுகிற பெரிய அற்புதத்தை இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கும் போது, இதெல்லாம் ஒரு துளி கூட அவங்க சிந்தனைக்குள்ள வராம இன்னைக்கு 10 பேர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அந்த சபை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டு, இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட செயல்களை செய்யாதபடிக்கு பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை ஜீவனோடு காத்தீரே அப்படின்னு நினைச்சிட்டா, இன்னைக்கு இருக்கிற சின்ன பலவீனம் நமக்கு ஒரு பெரிய பொருட்டாவே தெரியாது. கர்த்தர் அதை மாற்றி போட வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது, கோபமூட்டின செயல்களை நம்ம செஞ்சா கர்த்தர் நமக்கு நன்மையை செய்ய முடியாது. என்ன செயல்? முறுமுறுக்கிற செயல். முறுமுறுக்கிற செயலை நம்ம செஞ்சோம்னா கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய முடியாது. ரெண்டாவது, எதை கோபமூட்டினாங்க இந்த இஸ்ரவேல் ஜனம்? இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் ஆண்டவர் பார்வையில எதை கோபமூட்டுகிற செயல்களை செய்தாங்க அப்படின்னு சொன்னா, யாத்ராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 7 to 10 வசனங்கள் வரையிலும் ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். யாத்ராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 7 to 10. இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, மோசே ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறதுக்காக மோசையை சீனாய் மலைக்கு 40 நாட்கள் தேவ சமூகத்துல மோசையை கூட்டி வைத்திருந்தார். அந்த மோசே போனவர் திரும்பி வரல அப்படிங்கிறதுக்காக இந்த 3 வசனங்கள்ல ஆரோனை எழுப்பி நீங்க ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குங்க. மோசே என்ன ஆனாரோ தெரியாது, அவர் வருவாரோ என்னமோ தெரியல, அவர் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக அவரையே மாதிரியா வச்சு நம்மளை கூட்டிட்டு வந்தார். ஆனா இப்ப என்ன ஆனாரோ தெரியல. அதனால இனி நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு தெய்வம் வேணும், நீங்க ஒரு தெய்வத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு இருந்து அந்த ஆரோனும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே அதை செஞ்சுட்டாரு. செஞ்சு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சீனாய் மலையில மோசையோடு பேசிட்டு இருந்த ஆண்டவர் பார்த்து ரொம்ப வருத்தத்தோடு அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். யாத்ராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டாரு பாருங்களேன். நான் இந்த ஜனத்தின் மேல கோபம் உண்டுட்டேன், இந்த ஜனத்தை நான் அழிக்கிறதுக்கு என்னை விட்டுரு, இவங்களுக்காக நீ என்கிட்ட பரிந்து பேசாத, இவங்களுக்காக இல்லை இவங்களை விட நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இவங்களை விட்டுருன்னு மோசே கிட்ட சொல்ற அளவுக்கு. ஆனா இதே ஆண்டவர் தான் எகிப்து தேசத்துல அவங்க படுற வேதனையை பார்த்து மோசையை அனுப்பி, நான் இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன், என்ன ஆராதிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு வா, அவங்கள ஆராதிக்கிறதுக்காக நீ தெரிந்து கொண்டு வந்தனா அந்த ஜனத்தின் மூலமா நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி இந்த மோசே மூலமாக அந்த ஜனத்தை கூட்டிட்டு வர செய்தார். ஆனா அந்த ஜனத்தின் செயல்கள் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கும் போது ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அழைச்சிட்டு வந்த மோசே இல்லைன்னு சொல்லி வேற ஒரு ஆலயத்தை, வேற ஒரு கூடத்தை, வேற ஒரு ஜெபத்தை, அந்த போதகர் நல்லா பேசுறாராம் அப்படின்னு செய்யறது மாதிரி. அப்படி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் காணிக்கையை கேட்கிறார், அந்த சர்ச்சில் காணிக்கையே கேட்கறது இல்லை, ஏதாவது கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அப்ப அங்க போறேன் அப்படின்னு இருக்கிற இந்த கூட்டத்தை போல அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்துட்டாங்க. ஆண்டவர் தான் ஆராதிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தார். அப்ப ஆண்டவர் ஆராதிக்க வந்த ஜனம் ஆராதிக்கிறதுக்கு ஜஸ்ட் உபயோகிக்கிற ஒரு மனுஷன் தான் மோசே. அவன் இல்லைங்கிறதுக்காக ஒரு பெரிய விக்கிரகத்தையே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செயலை நீங்க செய்யாதீங்க. இது எப்படி நாங்க செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆலயத்துக்குள்ள வருகிற நீங்களும் நானும் ஆலயத்துக்குள்ள இருக்கிற தேவ மகிமையை கண்டோமே ஒளிய நம்ம சந்தோஷமா திரும்பி போக முடியாது. இங்க இருக்கிற மனுஷனையும் நம்ம பக்கத்துல இருக்கிற ஆட்களையும் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு நாள் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இங்க இருக்கிற மனுஷன் உங்களை ஆசீர்வதிக்கிறது கிடையவே கிடையாது. மேடையில நின்று நாங்க மயக்க பிடிச்சு நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொல்லிடுவோம். ஆனா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர் மாத்திரமே. ஆண்டவரை பார்த்தா மட்டும்தான் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த ஜனம் செஞ்சது போல ஆராதிக்க வேண்டிய ஆண்டவரை விட்டுட்டு மனுஷனை
வார்த்தை செயலை நீங்களும் நானும் செய்யாம இருந்தா கர்த்தரை நம்ம கோபமூட்டாத செயல்களை செய்வோம். கர்த்தர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியா ஒரே ஒரு காரியம், நான் முதல்ல முறுமுறுப்பை செய்யக்கூடாது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆராதிக்கிறத விட்டுட்டு மனுஷனை பார்க்க கூடாது, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானா, என்னாகமத்தின் புத்தகம் இது எல்லாருக்கும் நன்றா தெரியும், அதனால நான் அதிகாரத்தையும் அந்த சம்பவத்தையும் சொல்லிடுறேன். என்னாகமத்தின் புத்தகத்தின் 22வது அதிகாரம் 12 to 20 வரைக்கும் பீலேயாம் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசி அவர் ஆசீர்வதிக்க நினைக்கிற ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜனத்தை சபிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் ஆசை வார்த்தை காட்டி கூப்பிடும் போது முதல் ரொம்ப உறுதியா இல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைக்கிற ஜனத்தை நான் சபிக்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு அனுமதி தரல, நான் வரமாட்டேன் அப்படின்னு முதல்ல நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். ஆனா திரும்ப திரும்ப அவங்க காட்டுற அந்த ஆசை வார்த்தை இவர் என்ன பண்ணிட்டு சபிக்கிறதுக்கு நேரா கிளம்பி போக பண்ணிட்டு, அப்போ கர்த்தர் கோபம் உண்டார். அந்த அதிகாரத்துல அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போமா? என்னாகும்? அனுமதி இல்லை சொல்கிறார். அதை 19வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்க தங்கிருங்க. இது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதான் முதல்லயே ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நீ போக கூடாது, நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வசனத்தை வாசா புரியுதா? நான் சொல்ற சம்பவம் உண்மைன்னு தெரியுதா? இல்ல நான் ஏதாவது கதை கட்டுறேனா? இல்ல அதுல சொல்லப்பட்டிருக்கு, பீலேயாம் தீர்க்கதரிசியை நோக்கி பாலாக் ராஜா ஒரு பெரிய அதுவும் கனவான்களை அனுப்புறாராம். அதுல வாசி பார்த்துங்க, கனவான்கள் அனுப்புறார். அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு பெரிய அரசியல்வாதியே வந்து நீங்க வாங்க, நான் கூப்பிட்டு போற அந்த இடத்துல நீங்க போய் இருக்கிற அந்த ஜனத்தெல்லாம் சபிச்சுட்டு வாங்க, நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா நன்மையும் செய்வேன் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இந்த பீலேயாம தேடி வந்த மனுஷங்களை பார்த்த உடனே ஒருவேளை இப்போ ஆண்டவர் இதுக்கு அனுமதிப்பாரா பார்ப்போம், இன்னைக்கு ராத்திரி தங்கிருங்கன்னு இவன் செஞ்ச இந்த கீழ்ப்படியாத செயல்தான் ஆண்டவரை கோபம் ஊட்டினது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரா அதுக்கு கீழ்ப்படுகிறத தவிர வேற செயலை செய்ய வேண்டாம். ஒருவேளை இது நடக்குமோ அப்படின்னு உங்க சிந்தனையில வந்தா கூட அந்த தப்பை நீங்க செஞ்சிடுவீங்க. அப்படி இல்லாம சிந்தனையிலையும் கர்த்தர் சொல்லிட்டார், அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். ஒருவேளை அதுக்கு காத்திருக்கிற காலங்கள் பொறுமையை தராம ரொம்ப கோபத்தை எழுப்பி செயல்கள் எல்லாம் விரக்தியான சூழ்நிலைகளை கொண்டு வரலாம் தான். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். பீலேயாம பார்த்து சொன்ன வார்த்தைய அது அப்படியே தான் நிறைவேற்றினார். நீங்க வேணா அதுக்கு அடுத்துள்ள வசனங்களை வாசி பார்த்தா இவன் இவ்வளோ பிடிவாதமா செய்யறான், சரி போ அப்படின்னு ஆண்டவர் அனுப்பியும் கோபம் உண்ட கர்த்தருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிடாத இந்த தீர்க்கதரிசி அங்க போய் ஆசீர்வதிக்க தான் செஞ்சுட்டு வந்தார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கர்த்தர் என்ன நினைத்தாரோ அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அதுக்கு முன்னாடி நம்ம கீழ்ப்படியாம ஏதாவது தப்பு செஞ்சா கழுதையை கொண்டு பேசி நமக்கு உணர்த்துவாரே தவிர நம்மளை விட்டு விட மாட்டார். கர்த்தர் நிச்சயம் நம்ம நினைவு கூறுவார், நம்ம நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ கோபமூட்டுகிற செயல்களை செய்ய வேண்டாம். நீங்களும் நானும் கர்த்தரை கோபமூட்டுகிற எந்த செயலையும் முதலாவது முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் என்ன செஞ்சாலும் அது நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்ல பழகுங்க. கர்த்தர் நம்ம நிச்சயமாய் பலனாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்த கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கும் போது மனுஷனை பார்த்து கர்த்தரை தூஷித்துட்டு கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்யாதீங்க. மனுஷனை பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு காலத்திலயும் நமக்கு நன்மையை தரவே முடியாது. அடுத்தபடியாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்யணுமானா முதல் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு உடனே கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம கோபம் மூட்டாக்காம கர்த்தரை பிரியமா நடந்தா கர்த்தர் நமக்கு நியாயமான நன்மையை கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மனுஷங்க நீதி செய்யாதவங்களா இருக்கலாம், நமக்கு விரோதமா அநியாயமான செயல்களை மனுஷங்க செய்யலாம். ஆனா கர்த்தர் நீதி உள்ளவர் மட்டும்தான். கர்த்தர்ட்ட நீதி மட்டும்தான் வெளிப்படும். அவர் ஒருபோதும் நியாயமில்லாத செயலை செய்ய மாட்டார். அவர் நிச்சயமா நீதியை தான் விளங்க பண்ணுவார். ஆனா அந்த நீதி செய்கிற ஆண்டவர்
செய்யும் வரை நாம் காத்திருந்தால்தான் கர்த்தரால செயலை செய்ய முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது செய்வோம், நான் ஏதாவது செஞ்சு ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நம்ம என்ன முயற்சித்தாலும் அதோட பலன் ஆண்டவர் பாதத்துக்கு வந்து சேர்க்கிறதாவே தான் இருக்கும், பீலையாம மாதிரி. அதனால கீழ்ப்படியாத செயலை செய்யாம கர்த்தர் நினைக்கிறத, கர்த்தர் சொன்னதை நாம செய்தோமானா கர்த்தர் நம்ம நினைவு கூற அவர் வல்லவராயிருக்கிறார். அடுத்தபடியாக எப்போ கர்த்தர் ஏன் அவர் திரும்ப நம்ம நினைப்பார் அப்படின்னு சொல்றாருன்னா, வேதாகமத்துல வாசிக்க முடியும். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தின் 23வது அதிகாரத்துல 41வது வசனத்துல ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து கூட இருந்த கள்ளன் கிட்ட சொல்றான், நாமெல்லாம் நியாயமானபடி தண்டிக்கப்படுறோம், ஆனா இந்த மனுஷன் எந்த தப்பும் செய்யாம நமக்காக அவர் தண்டிக்கப்படுறாரே அப்படின்னு ஒரு கள்ளன் இன்னொரு கள்ளனை பார்த்து சொன்ன வார்த்தை லூக்கா சுவிசேஷ புத்தகத்தின் 23வது அதிகாரம் 41வது வசனத்துல வாசிக்க முடியும். இதுல இருந்து நாம என்ன செய்ய தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம நியாயமானபடி தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு தண்டிக்கப்படாம கிருபையை பெற்றிருக்கிறோமானா ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ நன்மை செய்யணும், ஆண்டவருக்கு நம்ம என்ன நல்ல கிரியைகளை செய்யணும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நியாயமா நம்ம தண்டிக்கப்படணும். ஒரு குற்றவாளியை ஜெயில கொண்டு பிடிச்சு போட்டுட்டு ஒரு தப்பு இவன் தான் அந்த தப்பு பண்ற இடத்துல அவன் இருந்தான், அதனால ஒருவேளை இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு குற்றவாளியை பிடிச்சு ஜெயிலுக்கே கூட்டிட்டு போனாலும் நியாயாதிபதி ஜட்ஜு முன்னாடி நின்று அவருக்கு விரோதமா குற்றம் சாட்டப்பட்ட நாள்ல அவருக்கு ஏற்ற சாட்சியங்கள் இல்லைன்னா அந்த மனுஷன் நிரபராதின்னு விடுவிக்கப்படுவான். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யற பல செயல்கள் நியாயமானபடி நம்ம தான் தண்டிக்கப்படணும். ஆனா கர்த்தர் நம்மை தண்டிக்காம கர்த்தர் நம்ம மேல கிருபை வைத்தார், நம்ம மேல இரக்கம் வைத்தார். இது எவ்வளோ பெரிய அன்பு இல்லை, இது எவ்வளோ பெரிய தயவு. இந்த தயவுக்கு ஈடாக நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியா செய்தோமானா கர்த்தர் நியாயமானபடி தண்டிக்கப்பட வேண்டிய நம்மை அதற்கு ஒப்புக்கொடாம, தண்டனைக்கு ஒப்புக்கொடாம நம்மை நீங்களாக்கி ரட்சித்து நம்மை நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருந்துடாம அதை செய்ய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. எபிரேயர் நிருபத்துல வாசிக்க முடியும். 12வது அதிகாரத்தின் 6வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரத்தின் 6வது வசனம் சொல்லுகிறது, மறந்தீர்கள். பாருங்க அந்த வசனம் சொல்லுது, நாம பிள்ளைகள் கிட்ட ஈஸியா சொல்லிடுறோமா நாம தண்டிக்கப்படணும், ஆனா கர்த்தர் நம்ம நேசித்தார், நம்ம மேல அன்பு கூர்ந்தார். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற எல்லா காரியத்திலையும் அவர் தண்டிக்கிறதுக்கு, அவர் நம்ம இடத்து யார்கிட்ட அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சித்து அவர்கள் மேல தண்டனையை கொடுத்தாலும் அவங்கள சேர்த்து கொள்ளுகிறவர் தான் நம்முடைய தகப்பன் அப்படின்னு பிள்ளைகள் கிட்ட சொல்லிடுறோமா, ஆனா நம்ம மறந்துடுறோமா? அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மையும் தன்னுடைய சொந்த குமாரனா தெரிந்தெடுத்து, சொந்த குமாரத்திகளா தெரிந்தெடுத்து நம்மை தண்டிக்கப்பட வேண்டிய நம்மை தான் கர்த்தர் ரட்சித்து இன்னைக்கு அவர் ஆராதிக்கிற ஸ்தலத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இப்படி செய்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு நாம செய்ய வேண்டிய நன்மை அது அந்த வார்த்தைகளை கை கொண்டு அப்படியே நடக்கிறத தவிர வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே செயல் வேத வசனம் என்ன காட்டுகிறதோ அதன்படி சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல செய்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ நாம் வாசிச்சோம், கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்திருக்க, திரும்ப நினைக்க, கோபம் ஊட்டக்கூடாது, நியாயமா தண்டிக்கப்பட வேண்டிய நம்மை கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். அப்ப அவருக்கு தயவு செய்யணும், அவருக்கு இரக்கம் செய்யணும், சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு கற்றுக்கொண்டோம். இப்படி எல்லாம் நம்ம செய்தோமானா இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, நான் திரும்ப நினைப்பேன், பயப்படாதேயுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பல விதத்துல நம்ம பயப்படுறோம், பல விதத்துல நம்ம கலக்கம் உருகிறோம், பல காரியங்கள் நம்ம வேதனைப்படுத்துகிறது. இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை நம்ம பயப்பட செய்து. ஆனா எதை குறிச்சு நம்ம பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்னா, ஆகார பார்த்து தூதன் சொன்னா பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், நீ பயப்படாத. அப்போ நீங்களும் நானும்
பயப்படாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அறிகுறி, நாம இதுவரையிலும் அழுதோமே, இதுவரையிலும் நம்ம கத்தி கத்தி சத்தமிட்டு தேவ சமூகத்துல ஜெபித்தோமே, இதெல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மை கட்டாய நினைவு கூறுவார். கேட்டிருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கா? இப்போ உங்களை பார்த்தோன்னே ஐயோ பாஸ்டர்மா நீங்க எப்போ முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியே பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனா நல்லா சிந்திச்சு பாருங்க, 7 மாத காலம் அளவும் நம்ம எதெல்லாம் கண்ணீரோடு தேவ சமூகத்துல கேட்டு சத்தமிட்டோமோ அந்த பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு விட்டார். பயப்பட வேண்டாம், கர்த்தர் கட்டாய நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 2 ராஜாக்களின் புத்தகத்துல வாசிக்க முடியும். ஒரு பெரிய யுத்த சேனை இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்தபோது, அந்த சீரிய ராஜாவே படையெடுத்து வந்தபோது இந்த மனுஷன் சொல்வான், நம்மோடு இருக்கிறவர் அதிகம், அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். பயப்பட தேவையில்ல, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருந்தா நமக்கு பயம் வரவே வராது. அல்லேலூயா. எப்படி அந்த பெரியவர்னு உணர முடியும் அப்படின்னு சொன்னா, வேதத்துல வாசிக்க முடியும், அவரை அறிந்த ஜனத்தை அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பெரிய யுத்தத்துக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டு இருக்கும் போது, நம்ம குடும்பத்தாரே நமக்கு யுத்தம் செய்யும்படி எழும்பும் போது, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர்ங்கிற நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தா நமக்குள்ள பிசாசு கொண்டு வருகிற பயத்தை நிர்மூலமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பயப்பட வேண்டாம். பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு விட்டார். நம்முடைய சத்தத்திற்கு கர்த்தர் பதிலளிக்க அவர் தீவிரித்து வர இருக்கிறார். நன்மை செய்ய அவர் வர இருக்கிறார். வந்து நமக்கு நியாயம் செய்யும் போது நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நம்ம அறிந்து அவருக்கு சாட்சியா, அவர் பெரியவர் என்பதை அறிந்து அவருக்கு சாட்சியா நம்ம வாழ்ந்தா கர்த்தர் நம்மை பயப்படாதபடி நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய காவலாளிகளோடு, நாங்கள் அந்த வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் நிருபம் 27வது அதிகாரத்தின் 24வது வசனம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 24வது வசனம். பாருங்க, அந்த வசனம், அந்த அதிகாரமே என்ன சொல்லும்னா, ஒரு கப்பல் சேதம், பயங்கரமான கப்பலுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு பயங்கரமான ஆபத்துக்கள் வந்துச்சு. ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, இருக்கிற உபகரணங்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு இருந்தாங்க. ஆனா பவுலை பார்த்தோம், ஆண்டவர் தைரியமா ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கிறார், நீ பயப்படாத, ஏன்னா நீ ராயனுக்கு முன்னால நிக்கணும், அது வரையிலும் உன் ஜீவனை ஒண்ணும் பண்ண முடியாது, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே பவுல் தைரியமா எல்லாருக்கும் முன்னாடி சொல்வார், என்னை ஆட்கொண்டவர் சொல்லிட்டார், எந்த சேதமும் வந்தாலும் பிராண சேதம் வராது, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு. இந்த ஒரு தைரியம் அந்த மனுஷனுக்கு வர காரணம், அவரை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டிட்டார். என்ன திட்டம்? நீ ராயனுக்கு முன்னால நிக்கணும், நீ போய் அந்த தலைவனுக்கு முன்னால நின்று அந்த ஜனத்தையே ஆண்டவருக்கு நேராக கூட்டி சேர்க்கிற பெரிய பொறுப்பு உன் மேல இருக்கு, கட்டாயம் அது வரையில உன் ஜீவனுக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். கட்டாயம் நம்மை பரலோகத்துல கொண்டு சேர்க்கும் வரை நம்மை கைவிட மாட்டார். சேர்க்கிற வரையிலும் வருகிற எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஜீவனை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. எவ்வளவு சத்தமா வந்திருக்கணும். ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க செயல்படுகிற இந்த செயல்கள் தான், ஐயோ என் பிள்ளை எவ்வளவா என் மேல நம்பிக்கை வச்சிருக்கு, என் பிள்ளை எவ்வளவா என்னை நம்பிட்டு இருக்கிறாங்க, அப்ப இந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யணும், ஆண்டவரை செய்ய வைக்கும். இன்னைக்கு நான்லாம் சின்ன வயசுல பிறந்து வாழ்ந்த போது எங்க வீட்டுல 4 பேர், 3 பேர் கொடுத்த மிச்ச மீதியை தான் நான் யூஸ் பண்ணணும். 3 பேர் செஞ்சிட்டு இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் முதற்கொண்டு அவங்க யூஸ் பண்ண மீததே எனக்கு. அப்படி இருக்கும்போது கட்டாயம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஆனாலும் எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா ஒரு மாசமா அப்பாவையும் அம்மாவையும் நச்சரிப்பேன், எனக்கு வேணும் வேணும் வேணும்னு. இன்னைக்கு பிள்ளைகளா நீங்களும் நானும் அதை செய்யாம இருக்கும். அதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல. நான் சொல்றது புரியுதா? அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு விதவை வந்து நியாயமே இல்லாத நியாயாதிபதி கிட்ட என்ன கேட்டா, அலட்டிக்கிட்டே இருந்தா. வாசிச்சிருக்கீங்களா? வேத புத்தகத்துல வாசிச்சிருக்கீங்களா? அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நியாயமே இல்லாத நியாயாதிபதி அந்த மனுஷன்.
ஆனா அவங்கிட்ட வந்து இந்த விதவை எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு நியாயம் செய்யும், போற இடத்துக்கெல்லாம் போனாங்களாம். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம அப்படி கேட்கவே மாட்டோம். ஒரு நாள் போனா போதாதா ஆண்டவர் சமூகத்துக்கு? ஒரு நாள்ல போய் நன்றி சொல்லுவோம், நல்லா நடத்துனீங்க நன்றின்னு சொல்லுவோம், அப்படி இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் நீ ஒரு நாள் தானே வர, ஒரு நன்மையை தாரேன் அப்படின்னு இருக்கிறார். அப்படி இல்லாம தினமும் எப்பவும் அலட்டிக்கிட்டு, அதுக்காக ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு தான் வாங்கணும்னு நான் கற்றுக் கொடுக்கல. சண்டை போட வேண்டிய காரியத்துக்கு போட்டு தான் ஆகணும் ஆண்டுடைய சமூகத்துல. அப்படி செஞ்சா கர்த்தர் நமக்கு நன்மையை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவர் நியாயம் இல்லாத நியாயாதிபதி கிடையாது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நிச்சயம் நன்மை செய்வார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அலட்டிக்கிட்டே நம்மளுக்கு ஒரு தெளிவான தீர்மானமான ஒரு நம்பிக்கை இருந்தா, நான் பரலோகத்துல போய் சேரும் வரையிலும் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன காக்க என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா, பிரச்சனை வரும்போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு தான் ஓடி வருவோம். இப்போ ஒரு 10 ரூபா தேவைனாலும் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணலாமாங்கிற சிந்தனை வராது. அப்படி வரக்கூடாதுன்னா தேவ சமூகத்தை நம்ம தேடுகிறவர்களா இருந்தோமானா, தேவனை நம்ம அலட்டிக்கிட்டு ஆண்டுடைய சமூகத்துல கேட்கிறவர்களா இருந்தோமானா, கர்த்தர் நம்மை நிச்சயம் பயப்படாத செயலை நம்ம பயப்படவே வேண்டான்னு கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியம் ஆகாய தீர்க்க தரிசன புத்தகத்தின் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்க முடியும். ஆகாய தீர்க்க தரிசன புத்தகத்தின் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரோ உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பாருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள நிலை கொண்டிருப்பார், நீங்க பயப்படாதீங்க. அந்த தீர்க்கதரிசி சொல்ற வசனம் புரியுதா? அது அவர் என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தர் வெளிப்படும் நாள் வரையும் ஆவியானவர் உங்களுக்குள்ள நிலை கொண்டிருப்பார், நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிலையாய் தங்கி இருந்தா அந்த மனுஷன் பயப்படவே மாட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் பயப்படாம இருந்தார். எவ்வளோ பெரிய ஆபத்து வந்த போதிலும் ஒரு பெரிய இஸ்ரவேல் அந்த ஊருக்கு நீங்க போகாதீங்க, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்களை கட்டி உங்களை அடித்து காயப்படுத்துகிறதுக்காக உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் அழுது அவரை மனசை கரைய பண்ணின போதும், இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பவுல் அப்படிங்கிற காரணத்தினால நீங்க அழுது என்ன கஷ்டப்படுத்தாதீங்க, கர்த்தர் என்ன கட்டுகிறதுக்கு மாத்திரம் இல்ல மறிக்கிறதுக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரில் நிலை கொண்டிருக்கிற அனுபவத்துல இருந்தா நம்மளுக்கு விரோதமா எய்யப்படுகிற எந்த ஆயுதங்களும் நம்மை மேற்கொள்ளாமல் கர்த்தர் நம்மை பயப்படாம காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை பயந்து இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்க சூழ்நிலைக்கும் ஏதாவது இருக்குமே, ஆனா ஒரு நிமிஷம் ஆவியானவரே என் வாழ்க்கையில நிலை கொண்டிருந்து என்னை ஆசீர்வதியும்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நினைத்து உங்களை திரும்ப நினைத்து நன்மை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்று நாம் தியானித்த 6 காரியங்கள், நீங்க டெய்லி இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை வாசித்து இதை அப்படியே உங்க ஜெபத்துல சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த 6 காரியங்களும் உங்க வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, முதலாவது எந்த நாள்ல கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார், அவருடைய சத்தத்திற்கு அவருடைய ஆசீர்வாதமான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாள்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சாபமான பல காரியத்தை நம்ம விட்டு விலக்கி ஆசீர்வாதமான ரட்சிப்பை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்டா கர்த்தர் உங்களை நினைத்து ஆசீர்வதிப்பார். தீங்கு நினையாத இருதயத்திலையும் தீங்கு நினையாத நிகழ்வு உங்களுக்குள்ள இருந்தா கர்த்தர் உங்களை நினைத்து ஆசீர்வதிப்பார். சத்தியத்தோடும் சமாதானத்தோடும் சரியா நியாயம் தீர்க்கிறவர்களா நீங்க இருந்தா கர்த்தர் உங்களை கட்டாயம் நினைத்து ஆசீர்வதிப்பார். நன்மை செய்ய நாம என்ன செய்யணும்? நாம தேவனை கோபமூட்டுகிற செயலை செய்யாம கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய இரக்கங்களை பெறுகிற மனுஷியா நீங்களும் நானும் இருந்தா கர்த்தர் நம்மளை நிச்சயமாய் நினைத்து ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவ சமூகத்துல ஆண்டவரே உங்களை கோபமூட்டுகிற எந்த செயலையும் நான் செய்யாதபடிக்கு, முறுமுறுக்கிற ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறத காட்டிலும் மனுஷன் பேர்ல பிரியமா இராதபடிக்கு, என் பக்கத்துல இருக்கிற மனுஷனை பார்த்துட்டு ஆலயத்துக்கு வராதவளா நான் இராதபடிக்கு கர்த்தர் என்ன மாற்றி மன்னித்து இதுவரையிலும் கோபமூட்டின செயல்களை என்னிலிருந்து விலக்கி என்னை ரட்சித்து
என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய என்னை திரும்ப நினைக்கும்படியாய் உம்முடைய கரத்துல நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்துல ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களுக்கு நியாயமானபடி தண்டனை தான் தந்திருக்கணும். எங்க செயல்கள் நியாயமானபடி தண்டிக்கப்பட வேண்டியவங்களா இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன தண்டிக்காம என் மேல இரக்கம் வச்சிருக்கிறீங்களே. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் வச்சிருந்தா அதுக்கு மனதார நன்றி சொல்லுங்க. இன்னும் இரக்கம் பெறுவீங்க, இன்னும் நன்மையே பெறுவீங்க. இன்னும் இரக்கம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். எப்போ செய்வார்? எனக்கு தண்டனையை பெற்றுக்கொள்ளாம எனக்கு நன்மை செய்ய தீவி இருக்கிற ஆண்டவரை நீங்களும் நானும் உண்மையாய் அறிந்து ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் கடைசி வரையும் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கும் வரையிலும் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் நம்மை திரும்ப நினைத்து நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதேயுங்கள். ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, இந்நாட்களில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இந்நாட்களில் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட இந்நாட்களில்